நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் வச்சு ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு பிரியாணி பண்ணலாம். நான் அதுக்கு வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காவை உடச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1.5 கப் போல் இருக்குது. இதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக பீன்ஸ் கேரட் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பீன்ஸ், ஒரு சின்ன கேரட் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஒரு 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம். இவ்வளோதான். இன்கேஸ் உங்களுக்கு வந்து காயெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பீன்ஸ், கேரட், புதினா, கொத்தமல்லி இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். வெறும் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இருந்தாலே இதை நம்ம வந்து ரொம்ப டேஸ்டியாக பண்ணிட முடியும். இது கூடவே 1 கப் பாஸ்மதி ரைஸை நான் 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சாதாரண அரிசி கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் வேறு கரம் மசாலாலாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அப்புறம் அன்னாசி இலை, இதெல்லாம் வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் பொரிஞ்சதும் இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, அப்புறம் அது கூடவே வெங்காயம், நம்ம வெட்டி வச்சுக்கிற ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி டிரான்ஸ்பரண்ட் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதை சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற காயை அதில் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட காய் இல்லை ஆர் நீங்கள் தேவைப்படலைன்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இதுக்கப்புறம் நீங்கள் சாதம் சேர்த்துடலாம். காயெல்லாம் ஒரு 2 நிமிஷம் கலந்ததுக்கப்புறமா நம்ம புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா சாதத்தை இதில் சேர்த்துடலாம். நம்ம போட்ட எல்லாமே நல்லா இப்போ கலந்துருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற சாதத்தை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது உடையாமல் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நம்ம வேறு எந்த மசாலாவுமே போட போகிறதில்ல. நம்ம போட போகிற தேங்காய் பால் வந்து இதுக்கு நல்லா வாசம் கொடுக்கும். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சாதத்தை நல்லா கலந்தாச்சு. நான் இதில் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் போல் தேங்காய் பால் சேர்க்குறேன். குக்கரில் வைக்கிறதுனால நான் 1.5 கப் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து குக்கர் மூடி போடாமல் நார்மலாக வேக வைக்க போகிறீங்கன்னா 2 கப் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தண்ணி வந்து அளவு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நிறைய உப்பு எடுக்காது. நம்ம ரொம்ப போட்டுருக்கிறது எல்லாருமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணுன்றதை சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சரி பார்த்தாச்சு. இப்போ அதை வந்து மூடி வச்சு ஒரு 3 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டோன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கு பதிலாக இப்போ தேங்காய் பால் ஊற்றினோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் எல்லா காயும் போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க வெஜிடபிள் புலாவ். ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே ரெசிபி தான். நீங்கள் வந்துட்டு அதை மட்டும் மாற்றி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும்.